எதை ரசூலுல்லாஹ் காலம் சஹாபாக்கள் 4 பேர் காலம் எவ்வளவு காலம் 30 ரசூலுல்லாஹ் காலத்துக்கு சஹாபாக்கள் 4 பேர் காலத்தில் இருந்தால் 30 ஹிலாஃபத்துர் ராஷிதா உலகத்தில் இருந்தது 30 மிச்சம் 10-12 குழப்பம் நல்லதா. ஆனா எப்படி இருந்து இப்படித்தான் அஞ்சு செவ்வாழ பார்த்தா இந்த வெளிச்சம் கொடுத்த காலம், வெளிச்சம் ஒரு அளவுக்கு கொடுத்த காலம் தான் 4 சஹாபாக்கள். அதுவும் கூட நீங்க எடுத்து பாருங்க என்ன அரசு இருந்தாலும் முதலாவது கலீஃபாவை தவிர மற்ற 3 கலீஃபாக்களுக்கு கொல்லப்பட்டது. இரண்டாவது உமர் எப்படி கொல்லப்பட்ட அபூ லுபுவா பாரசி இவர்தான் பாரசி இந்த சதி கூடாகத்தான் உமர் சுபகோ ஏதோ ஒரு தொழில் சொல்லும்போது அதிகாரம் கொட்டாலும் கொட்டா குடிச்சார் ஆர்வம் குத்தி போட்டு குத்தி ஆர்வம் அதோ அப்போ பெரிய ஒரு பாரசி இந்த சதியோடு குழு அப்படிதான் இந்த பாரசி சாம்ராஜ்யங்களோட வீழ்ச்சி எல்லாம் அவனுக்கு ஒரு கவலையும் மாற்றுவோம் சாம்ராஜ்யமே வெளுத்துட்டு வருந்தானே அப்போ அவன் என்ன செய்வான் இதெல்லாம் கட்டும் சதி செய்யும் கட்டுமையான சதியும் அந்த சதியின் விளைவாகத்தான் உமர் சத்தார் பதியல்லாஹு போட செய்யும். சரியா உமரே சொன்னாங்க இப்படி மதீனாவுக்கு நிறைய அரபிகள் அல்லாதவங்க எல்லாம் வந்திருக்கிறார்கள், பாரசீகத்திலாம் வந்திருக்கிறாங்க, எங்க போய் முடிவு போறீங்க சொன்னாங்க. அப்படி கூட அப்பா சொன்னா முழுமையான அதிகாரம் எல்லாரும் அழைச்சு கிடைக்கும் அவங்க. அப்போ உமர் சொன்னாங்க சரியில்லையே அவன் விட்டா கல்விட்டா நீங்க எந்த மாதிரி முஸ்லீம்கள் தானே கடைசி இனப்பிரச்சனை வருவார். அரபிகள் அல்லாதவங்க அடியாகிறாங்க கருத்து வரும் இருக்கு கெஸ் பண்ணது போல சரி நினைச்ச மாதிரியே அபூ லுபுவா குத்தி கொண்டு திரும்ப உஸ்மான் ஆட்சிப்பார். அப்போ நிம்மதியா இருந்தா கொலைப்படுறதுக்கு ஆக முக்கியமான காரணம் யாருக்கா இப்னு சபா வலதுதான் இப்னு சபா அவனை இப்னு சௌதா அப்படின்னு சொல்றோம். இப்னு சபா ஒரு முக்கியமான காரணம். இந்த காரணம் இருந்தாலும் இப்னு சபா ஒரு முக்கியமான உஸ்மானுக்கு இருந்தால் அந்த புரட்சியை தூண்டி விட்டு விரிவா பார்த்து புரட்சியை அடுத்து உஸ்மான் அந்த குரூப்பான சுத்தி இருந்த குரூப்பான அப்படியே விட்டு சுத்தி இருந்தாங்க சுத்தி இருந்து கொல்லப்பட்டது ஒரு யூத சதியின் காரணம். இது பாரசீக சதி, அது யூத சதி காரணமாக. பிறகு அடுத்தவங்க அலி என்ன அதே அதே மாதிரி அவரும் கொண்டார். அவரு முஸ்லீமே கொண்டார். கவாரி விளையாட்டு போட்டு உருவாய கவாரிகள் அவரே கொண்டார். பிறகு என்ன இருந்திருந்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மூத்தாயிரத்தோட கொஞ்சம் குழம்பு சிபின் யுத்தம் ஜமல் யுத்தம் அது போல உண்மையா சென்ற ஆட்சி வந்து குழம்பு கொஞ்சம் இதாக இருக்கும். கர்பலா இருக்கிறார் தெரியல சொல்ல தேவை. பல வகையான குரூப்புகளா பிரிஞ்சு சவாரி இன்னும் ஜாதி குரூப்பா பிரிஞ்சாங்க. கதரியா முந்தியா முத்தல்லா நிர்வாண சபா சொல்லுங்க ஷியா கவாரஜி இப்படி எல்லா பெரிய குரூப்புகளா பெரிய முஸ்லிம் சமூகத்துக்காக அடிக்கடி தனி குழப்பம் நீண்ட காலம் அப்படியே திரும்ப இப்ப இந்த விழுந்த விழாப்பட்ட திரும்ப எப்ப எடுத்து வேணும் 11 நூற்றாண்டு ஓடி முடிஞ்சது. எனக்கு நல்ல ஆட்சியாளர்களும் வந்திருப்பார். உமர் மாதிரி சலாவுதீன் அலிமுல் மாதிரி முகமது ஃபாத்திமா மாதிரி அவுரங்கசீப் இந்தியாவில் வந்தது மாதிரி கிடைக்கிற ஒரு 10-15 13 நூற்றாண்டுக்கு ஆட்சியாளர்கள் இருந்துட்டோம். ஒரு 10-15 அவ்வளவுதான் கொஞ்சம் நல்ல ஆட்சியாளர். ஏறத்தாழ இந்த 4 கலீஃபாக்களை மாறி வந்த ஆட்சியாளர்கள் ஒரு 10-15 மற்றெல்லாம் குழப்பம் தான். அப்ப அந்திதான் வருகை நடந்தது முழு சாம்ராஜ்யம் அப்படியே அடிச்சு விழுந்து. இப்ப எவ்வளவு காலம் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு ஏறத்தாழ 80-85 வருஷமா அவ்வளவு காலம் அவங்க இருக்கு.
என்னது நடக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அவ்வளவு கடுமையாக இருக்கு. ஒரு டெய்லி ஒமா வசம் சரியா. திரும்ப பூர்ண சந்திரன் விஷாலா சிலாபத்து வரும் சிவமாரி ஆரம்ப சிலாபத்து மாதிரி வரும். ஆனா அந்த சிலாபத்து இருந்தாலும் மக்களோட கொஞ்சம் நிற்கத்தான் செய்யும். சரியும் அதுகளும் இதுகளும் கண்டிப்பா இருக்கு. அதைத்தான் நம்ம இப்படி சொன்னான். சிலர் தான் விஷயங்கள் தான் அவரோட சரியா. அவர் சொல்ற முஸ்லிம் சமூகம் இங்க ஏங்க அப்படின்னா தர்க்கமும் சபாப்பா நம் சபம் இந்த தூரை எடுத்துக்கொண்டு நீங்க ஒரு நாள் மழக்கா நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்லாம போவாங்க. குழப்பம் அடி தடி பிரச்சனை இதுலாலே போவாங்க. அதை யார் முதலாவது நல்லா மாட்டிக்கொண்டு யாரு சொல்லுவாங்க? வசுந்தரம் இல்லையா? வசுந்தரம் முதல் மாட்டி அடிரகங்களுக்கு பிறகு ஹசனம் ஹுசைனும் அப்படி வந்தாங்க. அப்படி வந்து அவ்வளவு போராடி கொலை செய்யப்பட்டு எல்லாம் பாராட்டு வரலாறு முழுக்க சண்டை படி பொறுப்பு பிரச்சனை இல்ல கருத்து ஒன்றும் சாதிக்கல. நெகட்டிவ் சைட மட்டும் சொல்றது உங்களோட பக்கம் மீட்டிங் ஒரு நல்ல சைடு மீட்டிங். ஆனால் இந்த ஆயத்து காட்டுல உண்மை இருக்கு. பிறகு தாத்தாடி படையிருக்கு. எப்படி நடந்தது? 40 நாள் மங்கோலிய படையெடுத்து 40 நாள் முழு அரபு அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இருந்த பணிகள்ல கொத்துபா வரும். அப்ப நாங்கள் இடையில கொத்துபா போகும். 5 நேர தொழில் அவ்வளவு பாய் தாத்தாரிகள் குழந்தைக்கு கொண்டே இருந்தாங்க. தொடர்ந்து கொண்டுட்டே இருந்தாங்க. 3 லட்சக்கணக்கான ஆட்கள் கொண்டு வரும். பிறகு பக்தாத் ஒரு பெரிய நகரம் தானே, அதெல்லாம் உடச்சிட்டு வார நேரத்தில் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதி கடல் சிரியாவுக்கு யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் என்ன செஞ்சாங்க? இருந்த லைப்ரரிகள் இருந்த சின்னாபுரி லைப்ரரி அடுத்த புத்தகங்கள்லாம் எடுத்து நதியில போட்டாங்க. காட்டு முன்னாடி சால் தானே அந்த தாத்தாரி நதியில போட்டாங்க. நதியில கடல் மாதிரி பெரு நதியை போட்டா அது மேலான அந்த புத்தகங்களுக்கு மேல குதிரையை ஓட்டிட்டு அவ்வளவு புத்தகம், இந்த கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகம் போட்டா அது நிறைஞ்சு அந்த அளவு அதுக்கு மேல இந்த வரலாற்று யாருன்னா கண்டா பார்த்துக்கிட்டா சரியா. இவங்க கருத்து அவர் அந்த நேரத்தில் பார்த்து சரியா. அடுத்த இப்னுல் அசீர் இப்னுல் அசீர் வரலாற்று அதாவது சொல்ற எப்படி தெரியுமா? எழுதும் போதோ சொல்லும்போது சொல்றேன், நான் இதை எழுதாமே இங்க பார்த்தேன், எழுதியல சரியில்லைன்றதுதான் இப்ப எழுதும்போது நான் சொல்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்திலிருந்து மர்ம மட்டும் இப்படி ஒரு அநியாயம் நடந்து இப்ப நடக்கிற சொல்றேன். நான் கண்டுக்குள்ள கேட்டுக்குள்ள வரலாற்று வாய்ப்புக்குள்ள இருந்து ஒரு நடக்கணும் சந்தேகம் அடிச்சு உமா என்ன புறக்காம நீக்கமானமா இந்த காண்டத்துக்கு முன்பு நான் செத்து போய்க்க மாட்டேன். அப்படிலாம் எண்ணிக்கா வராது. அவ்வளவு மோசம். எந்த நம்ம ஏதாவது சொல்றேன். ஒரு தாத்தா வடைய ஒரு தாத்தா சொல்லுவான், இதே நீங்க நீக்கும் 10 பேரை கண்டாச்சு ஒரு ஆளே 10 பேர் கடை இதே நீக்கும் நான் வருவேன். அவன் விட்டு வாழை எடுத்துட்டு வந்து ஒரு அளவு முயற்சி பண்ணி அவ்வளவு பயந்து செஞ்ச அநியாயங்கள் அட்டுமையங்கள் கண்டு அவ்வளவு பயந்து அந்த அளவுக்கு அதெல்லாம் வெளி மிகைப்படுத்தவில்லை. அவர் சொல்ற சொல்லிக் கொள்ளையலாம் இன்னும் கூட சொல்லணும்னு சொல்லிக் கொள்ளைய போராட்டத்தை அவ்வளவு நான் கொண்டு தொடர்ந்து பிறகு நோய் ஒன்று பாருங்க. அப்படித்தானே சவகரனா இன்னையில பிடிப்புகிற நோய் பாரு. அதாவது பெரிய தொட்டு போட்டு அதுல ஒரு போட்டு இருக்கிறார். சிலர் 40-50 நாட்கள் காடுகளுக்கு கீழே குந்திட்டே 40-50 நாட்கள் வெளியில வாங்க அவருக்கு வெளுத்து சாக்கிற லெவலில் அப்படின்னு தாத்தாரி பாரு. 2வது என்ன தாத்தாரி இருக்கும் உங்களுக்கு தெரியும். என்ன சிலுவை இது
அதே மாதிரி நிறைய அநியாயங்கள் அட்டுமைகள் எல்லாம் செஞ்சு 3 லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கொண்டாங்க. இதுல மட்டும் இங்கிலீஷ்காரே எப்படின்னா சொல்லி முஸ்லீம்களை கொண்டு குறைச்ச ரத்தத்தை மேலால் நடந்து வந்தார் இங்கிலீஷ்காரர்கள். காரணம் முட்டங்கால் வரை ஆர்வம் மாதிரி ரத்தம் அநியாயம். இதே மாதிரி குறவு பார்த்தார். இந்தியா சுதந்திரம் பெற்ற நேரம் இந்திய முஸ்லீம்கள் பாகிஸ்தான் கூடின அந்த நேரம் நடந்தாங்க. பிறகு இந்த 2ஆம் 3ஆம் உலக யுத்தத்துல அரபு நாடுகள் நடந்த அநியாயம். பிறகு அடுத்தடுத்த பிரான்ஸ், இத்தாலி இந்த நாடுகளை பூச்சி ஆண்டுதான் இந்த ஏரியா உள்ளத்தை அந்த நேரத்தில் நடந்தாங்க. பிறகு பொஸ்னியா யுத்தம் இல்ல நடந்த நினைச்சு பார்க்கிறாரு பயங்கர அநியாயம். உங்களுக்கு ஏதாவது நவீன காலம் இந்த காலத்துக்கு நவீன காலம் பயங்கர அநியாயம். இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தால் முஸ்லிம் சமூகத்துக்கு அர்த்தம் பெரிய அபாயங்களுக்கு மத்தியில தான் நீங்க இந்த சூழ சுமந்து சென்றீர்கள். ஒரு கட்டமாக சிலாபத்து இப்போவாத காலத்தில் ஒரு கட்டமாக அம்சம் ஏனவங்கீமா கொண்டாமிக்கிறார்கள். ஏன் குரான ஒரு காட்டினா பண்ணுகிறார்கள் இல்லை, வேற காரணம் இல்லை. பின்னால் வேற காரணம் இல்லை. சரியா இவ்வளவெல்லாம் குரான் சொல்லி வேணிமா கொள்றாங்க இல்லை, ஏன் குரான ஒரு காட்டினா பண்ணுகிறாங்க இல்லை, வேற காரணம் இல்லை. அதான் பின்னாடி சொல்றாரு நிராகரிப்பாளர்கள் பொய்ப்படுத்தலே மூழ்கி இருக்கிறார். வலிகதின தவறும் உள்ளத்துல என்ன மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் என்ன சொல்லுவார்? அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? ஆச்சரியம் தான் ஈமா கொள்ளாங்க. ஏதாச்சரியம் இதுக்கு முன்னாடி சூறாக்கள் பாருங்க, நபர், நாசியார், அபத்து, கத்மீர் இந்த சூறாக்கள் எல்லாம் படித்தால் மறுமணால் நீக்கின்றது நல்ல பகுத்தறிவு சொல்லி அழகா ஆதாரம். பிறகு இந்த வாரம் ஒவ்வொரு ஆயத்தை பார்க்கிறது ஒரு மனுஷன் சொல்லியாலும் நல்ல விளக்கு. நான் பார்த்தேன் இந்த சமாவம் சப்தத்துக்கு அப்படிதான் மனுஷன் அந்த காலத்துல மனிதனால சூழ்நிலை இப்ப கண்டுபிடிச்சு இவன் கொள்ளும் அப்படிதான் அப்பவும் கொள்றான். தெளிவு சரியான மாதிரி தெளிவு. அடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு தூய்மையான மனுஷன், நல்ல மனுஷன், அல்லாஹ்வின் அஸ்ஸாபின்னு சொன்னேன். சொல்லிட்டு சரியா 40 வயசு ஆயுள் பயங்கரமான ஒரு பொய்யை சின்ன பொய்யா, நான் நபின்னா சின்ன பொய்யா பயங்கரம். அவ்வளவு நல்லா ஆயிடுச்சு மனுஷன். சரியா 40 வருஷம் போயிடுச்சு. கட்டாயம் நீமா கொள்றோம் சமாதானத்தாய் எப்பவுமே நீமா கொள்றாங்க. ஏன் பொய்ப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த துன்பம் சொல்ல துன்பமா தான். இதனால ஏன் வேற காரணம் உள்ளத்துல என்ன மறைச்சு நல்லா. அதாவது நல்லா என்ன சொல்லுவாருன்னா ஒரு நாடும் இவங்க ஈமான் கொள்ள ஆரம்பிக்கிறது பகுத்தறிவுக்கு ஆதாரம் இல்லை, சைன்டிபிக்கலி நிறுவன அதாவது உள்ளத்துல மறைச்சிக்கிறாங்க. வெளியில காட்டுறோம் நம்புவோம் தான். ஆனா அவனுக்கு பொய் சொல்ற மாதிரி வேறு நோக்கத்துல இந்த பாடுபடுறாங்க. போயிட்டு உண்மையா இருக்கண்டா அந்த அதிகாரம் ஏங்க சபீலாக்கு என்ற கோத்திர எனக்கு பொருளாதார நலவு பாதிக்கும். இதுதான் எது பூக்கா இன்றைக்கு என்ன காரணம்? பின்னால் வந்த வரலாறுகள் எல்லாம் என்ன ஏன் பாரதியர்களுக்கு சரி செய்தார்கள், ஏன் ரோமனுக்கு பதில் செய்தார்கள். இன்றைக்கு என்ன காரணம்? என்ன பெட்ரோல் வேறு ஒன்றுமே. அந்த பொருளாதார நலன்கள் உலகத்திற்கு அதிகாரம், அமெரிக்கான அதிகாரம், மேற்கு நாடுகள் அதிகாரம், வேற நாடுகள் இதுகள் தான். நடுவில் இருக்கிற மக்களே மாறியார். மேற்கத்திய நாடுகளுக்கு பொதுமக்கள் மோசம் இல்லாமல் அது என்ன சிக்கல்? மனிதனுக்கு செய்தி சொல்ற ஸ்தாபனங்கள் எல்லாம் ஊடகங்கள் எல்லாம் அதிகாரத்தை அதிகாரத்தில் அப்ப அவன் சொல்றதுதான் அவன் கேட்கும். பொதுமக்கள் கேட்கணும் அவன் சொல்றது. அப்படியே
அதான் நம்ம உள்ளுக்கு ஏன் இங்க எடுக்கிறாங்க நல்லா. எனவே என்ன செய்யணும் உண்டியாதான். எனவே இந்த மாதிரி எண்ணத்தோட இஸ்லாத்தை மறுத்து அவங்க தன்னை ஏன் இந்த சிக்கலுக்குள்ளார இந்த தூது இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சிக்கலால தூத்து போற முஸ்லீம்களுக்கு அறுபடாத கூடிய இல்லல்லதி நாம் உருவாகும் பணம் அதுவும் ஜெயிக்கும். அதான் இது ரெண்டாவது கருத்து இல்லையா. அதாவது முதலாவது அபிப்பிராயம் என்ன செய்யறீங்க சும்மா பெருமனே காட்டி மட்டும். இந்த இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் வேற பெருமானம் உண்டு. இந்த வசனங்கள் ஒன்றுக்கும் வேற பெருமானம். ஆனா இரண்டாவது கருத்துப்படி ஒவ்வொரு வசனத்துக்கும் பெரிய ஒரு பெருமானம் உண்டு. இந்த ஒவ்வொரு வசனமும் எல்லாம் நாங்கள் இலக்கிய குறியீட்டு பொருள். குறியீடு குறியீடுனா தெரியுமா? குறியீடு ஒரு கருத்து ஒரு பொருள்ல இன்னொன்றுதான் பாருங்க. அதை வச்சு வேற ஒண்ணக்கா எதிர்த்தே நீங்க அந்த குறியீட பாருங்க பிரயோகம் நாங்கள் பாரு சொப்பி போட்டான்னு சொல்லுங்க. வேறொரு கருத்து பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு குறியீட்டு பொருள் தான் இந்த சுத்தமாக அனிச்சயமான சரியா அனிச்சயமான கட்டல முஸ்லிம் சமூகத்தின் மறை அதுதான் சொல்லி. மூணாவது சம்பந்தமான மூன்றாவது அபிப்பிராயம் மனித அறிவின் இயலாமை காட்டுறது அது குறியீடாகத்தான் அது குறியீடாகத்தான் அப்படி மனுஷன் அறிவு எடுத்தீங்களா உலகம் தெரியும் இருக்கு. என்ன தீர்வு மனுஷன் தயார் நட்சத்திரம் தயார் போன் தயார் அணு தயார் தேடி தேடி கஷ்டப்பட்டு சிலத்திலே அவ்வளோ முடிவு கொஞ்சம் கொஞ்சம் தான் பாட்டு. சரி அது எப்படி கொஞ்சம் அந்தி மாதிரி அந்தி நேரம் அல்ல இன்னொரு மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட சொன்னால் இரவு இருக்கு நிறைய பொருட்களை இருக்கு. இப்ப என்ன செய்வோம் கடலை பண்ணிதான் அல்ல லைட் தான் கொஞ்சம் அந்த லைட் தான் பொருள் சந்தை அறிவு அறிவார் அடிப்பார்க்கும் விளக்கு நல்லா விளங்க. சந்திரன் சூரியன் பாரு சூரிய வெளிச்சம் நல்லா காட்டு போகும். சந்திர வெளிச்சம் சில இடத்துல விளங்காது என்னது இந்த அறிவு என்ன செய்யணும் என்ன சொல்லுவாங்க இவற்றின் சத்தியமாக நீங்க ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டமாக செய்யும் உலக வாழ்க்கை 1000 ஒரு வாழ்க்கை இந்த உண்மைய இந்த அறிவு கொஞ்சம் காட்டு ஒரு சொல்லும் அறிவு நீங்க சரியா பார்த்தீங்கன்னா மனிதன் வாழ்வில் நிறைய மர்மங்களை என்ன மர்மம் சொல்ற என்ன சரியா பிடிச்சி காட்டாட்டியும் ஆராய்ந்து கொண்டு போற நேரம் தெரியும் இந்த உலகம் நிறைய மர்மங்களால் நிறைஞ்சது அதே மாதிரி மனுஷனை படிச்சு பார்த்தா வரைக்கும் மனுஷனுக்கு கூட போகணும் இன்னும் என்னவோ இருக்கு ஆன்மான்னு சொல்லி வேறு வாழ்க்கை பேர் சொல்லி உயிருக்கு இந்த ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் என்ன தொடர்பு? மனுஷன் மனம் சொன்னா என்ன? மனம் சொன்னா என்ன? மனநோயின்னு சொன்னா என்ன? அது எப்படி பதியுது? ஞாபக சக்தின்னு சொன்னா என்ன? ஞாபகங்கள் எப்படி இந்த குருதைகள் பதியுது? சொல்ல கஷ்டம். சரியே சிரமப்பட்டு கொஞ்சம் முடிச்சு அழகா சொல்றது. மனிதனுக்கு ஒழுக்க உணர்வு எங்கிட்டு வருது? முழு உலகத்தையும் தேர்ந்தால் இல்லையாது எங்கிட்டு வருது? இப்படி நிறைய விஷயங்கள் காற்றும் மனுஷன் அறிவு நிறைய மர்மங்களை மனுஷன் மூத்தாத
கான்சன்ட்ரேஷன். செத்தத்துக்கு இன்னும் இருக்குமா மாறு அப்ப மனுஷ இயல்பு சொல்லுவோ நான் செத்தத்துக்கு அப்படியே மொத்தமா எல்லாம் அழிஞ்சிடப்படாது. நான் ஒரு நாள் மனுஷன் பிறகுள்ள ஒரு நாளும் எல்லாம் மொத்தமா அழிஞ்சு போகும். நிரந்தரமா வாழத்தான் மனுஷனுக்கு அந்த மனுஷ இயல்பு சொல்லும் பின்னாலே நினைக்கவே இருக்கு. இது பெரிய இந்த உலகம் ஒரு எல்லாம் பெரிய ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமும் பின்னாலே நிச்சயம் இருக்கணும். பாடுது ஒரு அறிவு ஒன்று இருக்கணும், பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்கணும், ஏற்கிற ஆளும் இருக்கணும். பேசா பாடு நல்லா விலங்காட்டி படுது அப்படி இருக்கணும். அதாவது இந்த அறிவு மர்மங்களை துளக்கு மனுஷன் வாழ்க்கைக்கான கட்டம் வந்து லேசா காட்டு பூர்ணமா காட்டு பூர்ணமா காட்டும் என்ன செய்யணும். இந்த புராண படிப்பா அப்ப நல்ல அது இந்த அறிவுக்கு நல்லோடு வெளிச்சம். அப்பா சொல்லவா இருந்தா உங்களோட அறிவு இதை காட்டு ஒரு மர்மம் ஒன்று நீக்கணும்னு காட்டு. எனவே நீங்க என்ன செய்வாரோ அதை நின்ற உங்களால பார்க்க வந்தாரு அறிவுக்கு நல்லோடு வெளிச்சம் உண்டு காட்டு. அதோட அறிவும் சொல்லும் குரான் சொல்றது உண்மைதான் சொல்லுவாரு. அறிவு சேர்ந்து சொல்லும் எனக்கு இப்பதான் நல்லா படுவு சரிதான் சரியா. அதான் நீங்க சொல்லணும் சமாதான புரிய அனைவரும் குரான் ஏன் பண்ணிடுறாங்க அவங்களோட அறிவை சொல்லுவது தானே. மனுஷன் வாழ்க்கை சொல்றது மர்மங்கள் நிறைஞ்சது. எனவே மனுஷன வாழ்க்கை பின்னாடி விரோதம் கொண்டோ மாற்றம் கொண்டோ கண்டிப்பா இருக்கும். மூத்தா இருந்தா மொத்தமா மூத்தாரு இல்லை, இன்னொரு வாழ்க்கை ஒன்று இருக்கும். அவனோட அறிவே காட்டு நல்ல தெளிவா காட்டு ஓரளவு காட்டு சரியா. மர்மம் ஒன்று நீக்கொண்டு கிடையாது. மர்மம் துளக்கிற அதைத்தான் இந்த வருஷம். ஆனா என்ன இப்படி மனுஷன் அறிவு காட்டினாலும் வேறொன்று மனிதன் கொண்டியமாக ஆனாலும் ஏற்படுத்தினார்கள். அப்பாவா நம்ம விமானி உள்ளத்துல வேற விஷயம் வேலை உள்ளது நல்லா பட்டாக இமாமுக்கிறார். வானமும் விமானி சரியா. எனவே அதனால நம்ம வசிக்கிறோம் யாராவது வெகுஜன மறுத்தாங்க அவங்க சண்டை கொண்டு நண்பாங்க. ஆனா ஈமான் கொண்டு வேறு கொண்டு உண்மைதான் அறிவு காட்டுச்சு. இப்பதான் சரியா படுது. புராண படிச்சு பார்த்து ஏற்றுக்கொண்டா அவங்களுக்கு அருமனாலும் என்றது மூன்றாவது மனிதன் அறிவுட இயலாமையை சுட்டி காட்டி அந்த இயலாமையை அப்படியே இல்லாமக்கி மனிதன் அறிவுக்கு நல்ல வெளிச்சம் கொண்டு புராண ஈமான் கொள்வது சொன்னதுதான் இந்த சக்தியை சொல்றது. மூன்றாவது எது பொருத்தம் என்ன பொருத்தம் அறிவு இல்லை எது பொருத்தம் மூணாவதா ரெண்டாவதா மூணாவது ரெண்டு மூணு படகு மிச்சம் பொறுத்து நேரடியா பொறுத்து நேரடியா இது நேரடியா பொறுத்து நேரடியா புராணி கவனம் வரைக்கும் ஒரு நாடு நேரடி கருத்து மட்டும் பின்னாடி ஒரு சூறா பார்த்து இந்த பிறகு சூரத்து பார்த்து படிச்சு ஒரு நாடு வந்தா நேரடியா மட்டும் சொல்றது. சில பிரயோகங்களை இந்த பிரயோகங்களை இன்னொரு கருத்து பண்ற மாதிரி பாருங்க. சில நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா அந்த பரிச்சையை போராட்சி பண்ணோம்னா பரிந்து வளர்த்து கொடுக்குற மாதிரி. ஆனா உண்மையில அந்த பிரயோகங்களுக்கு இன்னொரு தொடர்பு சூரத்து பதில வாசிக்கிறேன் அதே மாதிரி ஒத்துஹா வைக்கிறேன். ஒத்துஹா ஒல்லை மாவந்தா இரவு சக்தி அல்லா உங்களுடைய கைவில் ஒரு வெறுப்போம். இப்போ ஒரு நாடு அது கருத்து ஒன்று கொடுத்தா சொல்றோம் இல்லாம சொல்றோம். இங்கேயும் அதான் நடக்குது. இங்கேயும் என்ன நடக்குதா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அம்மா வெறும் காசு போட்டு மட்டும் சொல்லியிருக்காங்க. வெறுமனே காசு அவ்வளவு வேறு ஒன்றுமே கருத்துமே இருக்கு. அந்த வாழ்க்கோ இரவுக்கோ
மறுமையில வந்து வாழ்க்கையில கட்ட கட்டம் போவை இதை தொடர்படுத்திய காட்சி கொடுத்தீங்களே காட்சி கொடுத்து வச்சால் தொடர்படுத்தலாம் தனியத்துக்கு மறுமையில் நீக்கிட்டு மறுத்த கட்டம் மறுத்து அவங்களுக்கு ஈக்கின்னு சொல்லி இதை வச்சுன்னு சொல்லி காட்சி கொடுத்த மட்டும்தான் ஆதாரம் வந்து இது அஞ்சு செவ்வாய் இரவு பல கட்டங்களா ஆதாரம் ஆயிடுச்சு அஞ்சு செவ்வாய் இருக்கிறது ஒரு இரவு வாரம் பூர்ண சத்துக்கு வாரம் ஒரு நாள் மர்மநாளம் இருக்கிறது என்பதற்கு நேரடி ஆகாது என்ன கட்டம் கட்டமா போறதுக்கு ஒரு காட்சி கொடுத்தோம் அவ்வளவு பிரமாணத்துண்டா தொடர்படுத்து ஏன் அவனியமா கொண்டாடுறது இல்லை கருத்து தொடர்படுத்து சும்மா காட்சி கொடுத்து இப்படி இந்த ரெண்டுல ஒரு பாட்டுக்கு நல்லா தொடர்பு அழகா தொடர்பு பாருங்கள் ஏதோ அதுல நான் எனக்கு அல்லாவாடம் ஒருத்தர் மிச்சம் கூட மூடாது எதை சூறாட கருத்து பொருளே அதானே சூறா என்ன சொல்லுவாங்க மறுபடியும் மறுபடியும் எதையும் வாங்க விடுறாங்க எதையும் வாங்க விடுற அல்லாவே மறுபடியும் சொல்ல வந்ததே மறுபடியும் உலக வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருக்கு அது பேரான சொல்லி நீங்க சூறாட பேருக்கு நீக்கு நீங்க கட்டம் விட்டுங்க தொடர்ந்து பாடுபட்டு கொண்டே போவீங்க அல்லாஹ் சொன்னா ஒரு பட்டோட நேரத்தோட இந்த சூறான நேரத்தோட சொல்லு அதை நீங்க வாங்க கொள்ளும் இப்ப வேணப்படும் நீங்க கட்டாயம் நீ வாங்க கொள்ளும் அப்போதான் சக்தி ஒரு ஞாபகம் தன் சூழல் தக்தீர் எப்படி சூழல் தக்தீர் எப்படி மூடாவது உலகாய்வு மாசு அப்படின் உலகாய்வு மாசுபடி சொற்கள் நரகம் குரல் இருக்கு இதே மாதிரி சக்தி இதே மாதிரி படாவுக்கு படாவுக்கு ஜவாரிக்கும் சொல்லி என்ன சொல்றேன் சொன்னது சுரத்தக்குள்ள வேற சொன்ன விஷயங்கள் இருக்கானே அது ஒரு தூதனுடைய வார்த்தையாகும் சொல்லி மர்ம நாடு அப்படின்னா கடந்த மர்ம நாடு அதே மாதிரி தான் இங்கே மேல மர்ம நாடு சொல்லி மர்ம நாட்டை சொல்லு திரும்ப மர்ம நாடு நம்ப மர்ம நாடு இருக்கு நம்ப வச்சு பல்லா சொல்ல வந்த கவனமா அவதான் நல்லா பழைய சூறாக்கள் கூட நீட்டிப்பாங்க எல்லா சூறாக்கும் ஒரு வகையான தொடர்பு சரியா சூரத்து நபரும் நாசிராக்கும் அவசியம் கருத்து வேதத்துக்கும் ஆதாரங்கள் சொல்லி என்கிறார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இந்த சூறா சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன இந்த அவ்வளவு ஆதாரங்களும் மட்டும் வச்சு நீங்க மறுபடியும் மக்கள் ஏன்னா அது போதும் சரியா பார்க்கணும் அது வெளிச்சம் மட்டும் காட்டு கொஞ்சம் வெளிச்சம் காட்டு மனித வாழ்க்கைன்னு சொல்றது மறுபடியும் மனிதன் ஆராய்ந்தாலும் கொஞ்சம் தான் ஆராய் உலகத்தை மட்டும் ஆராய்கிறது பூமி ஆராய்ந்து முடிச்சேன்னு வைக்கிறேன் பிரபஞ்சத்தை ஆராய்கின்ற விஷயம் பண்ணேன் அப்படிதான் இப்பதான் அடுத்து விட்டு போனோம் சந்திரனுக்கு மட்டும் மற்றதெல்லாம் இங்கிருந்து டெலஸ்கோப் வச்சுக்கொண்டு அதை பண்ற போட்டோ வச்சுக்கொண்டு கொஞ்சம் எப்படி ஒரு கெஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்றேன் அவ்வளவு அப்படிதான் மனுஷன் நிறைய மர்மம் நிறைந்து உலகம் சொல்றேன் மனித அறிவு வைக்கிறது மனிதனுக்கு நேரடியாக போயிட்டு ஆராய்ச்சி சக்தியும் இல்லை பல பல 30,000 கோடி வருடங்களுக்கு அப்பால் இருக்குது நான்கு இருக்கிற மத்திய 30,000 கோடி வருடம் பரி போகலுமா ஒரு ஆள ஒளி வருடத்துக்கு வேறத்துல ஒரு ரொக்கெட் ஒரு ஆள் இருக்கா 30,000 அப்ப நினைச்சுப்பா சரி கஷ்டம் மர்மம் நிறைந்த உலகம் தான் அப்பவே அப்பா சொன்ன இப்பொழுதுதான் தெரிஞ்சுக்கிறாள் மர்மம் அதான் உங்களுக்கு ஒரு அறிவு சொல்லுப்பா இன்னொரு மர்மம் ஒன்று சொல்லு வாழ்க்கையை பின்னால் நிச்சயம் சொல்லு சரியா நீங்க குடிக்கணுமா இந்த இதை பார்ப்போம் அது இல்லாம நீங்க தேடி நீங்க எவ்வளவு தேடினாலும் அதைத்தான் கடைசியா சொல்றாரு வேற சொல்லிக்கொண்டே வந்து கடைசி
இதான் இந்த சூழா சொல்ல வர கருத்து நான் சொல்றேன். அது மூன்றாவது பொருள் சரி பொருத்தல், இரண்டாவது இது பொருத்தல். இதோட இந்த சூழா